ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். சக்கரவர்த்தி திருமகனும் மணிவண்ணன்னு நம்முடைய பூர்வர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். அதிலிருந்து அடியனுடைய புத்திக்கு எட்டியவரை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். மணிவண்ணன்கிற பதத்துக்கு சௌலபியம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். சௌலபியம்னா எளிமையானவன் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சாஸ்திரம் ஜகத்பதிகி. பகவான் வைகுண்டத்தில் பரதத்துவமாக இருக்கானான். அங்கே வைகுண்டத்தில் அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? பகலில் லைட்டு போட்ட மாதிரி இருக்கு. அவனுடைய சௌலபியத்தை யார்கிட்ட அவன் காமிப்பான்? அவனுடைய எளிமையை அங்கே காமிக்க முடியாது. அவனுக்கு கீழே இருக்கிற அனந்தர், விஸ்வக்சேனர், நித்தியசூரிகள் அவாக்கிட்டையும் காமிக்க முடியாது. அப்போ யார்கிட்ட காண்பிப்பான்? நம்மள மாதிரி இருக்கிற சம்சாரிகள் இடத்துல தான் அவன் காமிப்பான். எப்படி காண்பிப்பான்? பகவான் கீழே இறங்கி வந்துடுறான். எல்லா கோவில்கள்லையும் குடிக்கொண்டிருக்கான். அதனால்தான் திருவேங்கடநாதன் என்ன பண்ணா, மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய வந்து நின்றுட்டான். நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறான். அங்குள்ள குரங்குகளுக்கு கூட அவன் காட்சி கொடுக்குறான். அவ்வளவு எளிமையானவன் பகவான். பிரபு ராமர் யார் என்ன கைங்கரியம் செஞ்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாரான். சலமிலா அனிலம் செஞ்ச கைங்கரியத்தை சந்தோஷமாக ஏத்துண்டார் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலிங்கிற பாசுரத்தில் பாடுறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலே மரங்கள் போல் பலிய நெஞ்சே வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனாக்கு ஆட்செய்யாதே அழியத்தான் அயர்கின்றேனே. இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிறார், நான் வஞ்சகன், பகவானுடைய கருணையை இலவசமாக நான் பெற்றுக்கிறேன். அவனுக்கு ஒரு சின்ன கைங்கரியம் கூட நான் பண்ணலை. ஆனால் இந்த அணில்லாம் பாருங்கோ, எத்தனை அழகாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிறார். இத்தனைக்கும் அவர் ரங்கநாதருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணவர். சலநிலா அணிலம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சனை இல்லை இந்த அணில்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். நம்மெல்லாம் கிஞ்சித் பக்தி பண்ணால் பகவான் நமக்கு என்ன பண்ணுவான்னு நினைப்போம். வஞ்சனையோடு செய்கிற பக்தி அந்த பக்தி. ஒரு தீபத்தை கோவிலில் ஏற்றி வச்சுட்டு பின்னாடியே லக்ஷ்மி ஆற்றுக்கு வராளா அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய பக்தி வஞ்சனையான பக்தி. ஆனால் இந்த அணில் பாகவதர் எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யறதான். குரங்குகள்லாம் மலையை கொண்டு வந்து போட்டு கைங்கரியம் பண்ணித்து. எங்கே கொண்டு வந்து போட்டுதுன்னா, சேது பாலம் கட்டுறதுக்காக குரங்குகள்லாம் மலையை கொண்டு வந்து அந்த சமுத்திரத்தில் போட்டுதான். அதைத்தான் குரங்குகள் மலையை நூக்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். கல் போட்டால் மண் போடணும் இல்லையா? அந்த கைங்கரியத்தை யார் பண்ணுவா? அணில் பார்த்து தான் நம்ம அந்த கைங்கரியத்தை பண்ணுவோமேன்னு அதுகள் பண்ணித்தான். அதுகள் எப்படி பண்ணித்து? அதுகளோட கையோ குஞ்சு கை எப்படி கொண்டு வரும் மணலை? என்ன பண்ணுறது அப்படின்னா, சமுத்திரத்துக்கு போகிறது, ஸ்நானம் பண்ணுறது, பண்ணிட்டு நேர ஓடி வந்து கரையில் உள்ள மணலில் வந்து தன்னோட உடம்பை போட்டு புரட்டி எடுக்குமா. எடுத்துட்டு ஓடி போய் அந்த கல்லில் போய் உதுக்குமா. 2 கல்லுக்கும் நடுப்புற போய் உதுக்குமா. அப்படின்னா அந்த கல் ரெண்டும் கெட்டி பட்டுரும். அதுக்காக அந்த வேலையை பண்ணுறது. அது சிமெண்ட் பூசுகிற மாதிரி பூசுறது. குரங்குகள் மலையை போடுற வேகத்தில் இது மாட்டின் கொடுத்துனா சட்னி தான். அதை பார்த்தும் அதுகளுக்கு பயமே வரலையாம். இதைத்தான் சலமிலா அணில் அப்படிங்கிறார் ஆழ்வார். அணில் பண்ணுற கைங்கரியத்தை பார்த்தார் பிரபு ராகவன். லக்ஷ்மணா, மெல்ல அந்த அணிலை பிடிச்சிண்டு வாயே அப்படின்னார். ராமர்கிட்ட போகிறதுக்கு அணிலுக்கும் ரொம்ப ஆசை. பிடிச்சதும் லகுவாக ராமர்கிட்ட வந்துடுத்து. பிரபு அதை தன் மடியில் உட்காத்தி வச்சுட்டார். இப்படி ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணுறியே,
கை காலெல்லாம் உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டு செல்லமாக அதோட முதுகில் தடவி கொடுத்தார். அவர் முதுகில் தடவி கொடுத்ததுனால்தான் அந்த 3 லைன் அந்த அணில் மேலே இருக்குன்னு சொல்லுவாள். அசோகவனத்தில் இப்படிப்பட்ட ஒரு லாலனைக்கு பிராட்டி தவிக்கிறார். அந்த லாலனை இங்கே இந்த அணிலுக்கு கிடைச்சுடுத்தே. எப்பேற்பட்ட சௌலபியன் நம் ராமன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அவனுடைய எளிமை இங்கே காட்டப்படுறது. நம்ம அணில் கைங்கரியத்தால் சேது பந்தனம், அதாவது சேது பாலம் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுத்துங்கிறார் அவர். மணிவண்ணன் சௌலபியன், பக்தர்களின் கைங்கரியத்தை உகப்பவன் அப்படின்னு தெரியுது. இந்த மணிவண்ணன்கிற பதத்துக்கு நம்முடைய பூர்வர்கள் வடிவழகு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள். பகவானுடைய வடிவழகு ரொம்ப நன்னா இருக்குமா. அதை திருப்பானாழ்வார் கூட சொல்கிறார். கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ. அவர் அந்த அழகை பார்த்துட்டு, நீலமேனியை பார்த்துட்டு ஐயோங்கிறார். நிறை கொண்டது என் நெஞ்சினையே, அப்படியே நெஞ்சில் நிற்கிறதே அப்படிங்கிறார். இந்த அழகை என்னால் தாங்கிக்க முடியலையே அப்படிங்கிறார் அவர். நம்பெருமாளுடைய வடிவழகு அப்படி வர்ணிக்கிறார் அவர். நம்பெருமாள் யார்? ராமச்சந்திரமூர்த்தி தான் நம்பெருமாள். ராமரோட வடிவழகை மிதிலா ஜனங்கள்லாம் பார்க்கிறாளாம். அவ மயங்கினதை கம்பன் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். தோள் கண்டார் தோளை கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளை கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. சில பேர் ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரோட வந்துட்டுருக்கா மிதிலா ஊரில். அப்போது இந்த சிலர்லாம் அவருடைய தோளை பார்த்தாளாம், ராமருடைய தோளை. அப்படியே மயங்கியே போயிட்டாளாம், என்ன இவ்வளவு அழகாக இருக்குது தோள்கள்னு. சில பேர் அவருடைய திருவடியை பார்த்தாளாம், அதுலேயே மனசு லயிச்சு போயிடுதான் அவளுக்கு. சிலர் அவருடைய முகத்தை பார்க்குறா. வாள் கொண்ட கண்ணார் வடிவினை, கண்கள் கூர்மையான வாள் போல நீண்டு இருக்கிறத பார்த்தா அவள்லாம் பேசிக்கிறா. யாருடி இவர் அப்படின்னு பேசிக்கிறா. தசரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், மானுடன் அல்லன், இவர் மானுடன் அல்லன் அப்படிங்கிறார்கள். பின்ன யாரடி இவர் அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் கேட்டுக்கிறா. கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். க்ஷீராப்தியில் படுத்துட்டுருக்கிற கடவுள் தான் மிதிலாபுரிக்கு வந்துட்டார் அப்படின்னு அவள்லாம் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறாளாம். இவன் ஒரு பெண் சொல்கிறா, ராமரோட கண் அழகை பாருடி, எவ்வளோ அழகாக இருக்குது, அதை பார்க்கணுன்னா நம்ம சீதைக்கு 1000 கண் வேணும் அப்படிங்கிறார். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் அப்படிங்கிற அந்த பெண். அதுக்கு இன்னொரு தோழி சொல்கிறா, எங்கள் சீதையை பார்க்க ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை 1000 கண் வேணும் அப்படிங்கிறார். கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் அப்படிங்கிறா அந்த பெண். தெருவோடு வரார், 2 பேர் 3 பேரும் வரா. ஒரு கன்னியா மடத்தை பார்க்கிறார் ராமர். கன்னிகைகள்லாம் அங்கே இருக்கா. சீதா பிராட்டியும் நின்றுருக்கா. கம்பீரமாக வந்த ராமரை பிராட்டி பார்த்தா. அவள் முதல்ல பார்த்தது ராமருடைய குடுமியை தான் பார்த்தாளாம். குடுமியை பார்த்து மயங்கி போயிட்டா அப்படின்னு திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட, எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்கள் அரவிந்தம் அடியும் அகுதே, அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டு தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, காகபக்ஷதரம் வீரம்னு விஸ்வாமித்திரர் குடுமியை பார்த்து மயங்கினர். பிரம்மஞானியான ஜனகரும் குடுமியை பார்த்து மயங்கினர். சீதாதேவியை பற்றி கேட்பானே, குஞ்சி அழக பார்த்த, குஞ்சினா குடுமி, அந்த குடுமியை பார்த்த சீதா பிராட்டிக்கு அவர் கோதண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கிற கையை பார்த்தா கைவண்ணம் தாமரை அப்படிங்கிறார்.
அடுத்தது முகத்தை பார்க்கணும் போல இருக்கு, ஆனால் கொஞ்சம் வெட்கமாக இருக்குது முகத்தை பார்க்கறதுக்கு. மெல்ல அப்படி தலையை தூக்கி பார்த்தா வாய் கமலம் போலும். முகத்தில் கண்ணை பார்த்தா அடுத்ததா கண் அரவிந்தம். கண்ணை பார்த்த உடனே அப்படியே சுருண்டு விழ வேண்டியது தான், அத்தனை அழகா கண்கள். அடியும் அகுதே, சுருண்டு அவருடைய திருவடியில் விழுந்துட்டாளாம். வேற எதையும் அவளால் பார்க்க முடியல, திருவடியில் விழுந்துட்டா தேவி அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ராமருடைய அழகை வர்ணிக்கிறார். ராமருடைய வடிவழக மித்திலா ஜனங்கள் பார்க்குறா. ராமருடைய வடிவழகு இப்படி எல்லாரையுமே படுத்தும். ராமருடைய எதிரி ராவணனுடைய தங்கை சூர்பனகை, அவள் பார்த்தா அந்த ராமருடைய அழகில் அவள் மயங்கி சொல்கிறா, தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ். புண்டரீக விசாலாட்சவ்னு அவளும் கண்களை வர்ணிக்கிறான். ராமருடைய வடிவழகு இப்படி எல்லாரையும் பாடாப்படுத்தும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள் இந்த மணிவண்ணனுக்கு. அடுத்த வாரம் மார்கழி நீராடுவான்கிற பதத்தை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.